அடர்ந்த காட்டுல குட்டி முயல் குண்டுமணி ரொம்ப சுறுசுறுப்பா ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. குண்டுமணிக்கு புதுசு புதுசா எதையாவது கத்துக்கணும், உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசை ரொம்ப அதிகம். ஆனா சில சமயம் குண்டுமணிக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கும். அதே காட்டுல பெரிய பலம் வாய்ந்த கரடி மாமா ஒருத்தர் இருந்தாரு. கரடி மாமா பார்க்க தான் பெருசா இருப்பாரு, ஆனா மனசுல ரொம்ப கனிவானவரு. எல்லா மிருகங்களுக்கும் உதவி செய்வாரு, எல்லாருக்கும் அவர் மேல ரொம்ப மரியாதை. ஒரு நாள் குண்டுமணி காட்டுக்குள்ள தனியா விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல்லுல காலை தட்டி விழுந்துருச்சு. குண்டுமணிக்கு ரொம்ப வலி, பயத்துல அழ ஆரம்பிச்சிருச்சு. குண்டுமணியோட அழுகை சத்தம் கேட்ட கரடி மாமா வேகமா ஓடி வந்தாரு. கரடி மாமா குண்டுமணிய தூக்கி, குட்டி செல்லம், பயப்படாதே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுமணியோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டாரு. குண்டுமணிக்கு கரடி மாமா மேல ரொம்ப மரியாதை ஏற்பட்டது. அன்றிலிருந்து குண்டுமணிக்கு கரடி மாமா ஒரு நல்ல நண்பராகிட்டாரு. குண்டுமணிக்கு ஏதாவது சந்தேகம்னா கரடி மாமா கிட்ட தான் கேக்கும். கரடி மாமா குண்டுமணிக்கு நிறைய கதைகள் சொல்லுவாரு, புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக் கொடுப்பாரு. குண்டுமணியும் கரடி மாமா கிட்ட இருந்து தைரியமா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு கத்துக்கிச்சு. ஒரு நாள் காட்டுல திடீர்னு பெரிய புயல் வந்துச்சு. மரங்கள் எல்லாம் சாஞ்சு வீடுகள் எல்லாம் சேதமடைஞ்சிச்சு. மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருந்துச்சு. அப்ப கரடி மாமா எல்லா மிருகங்களையும் ஒன்னு சேர்த்து, யாரும் பயப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சா சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. குண்டுமணிக்கு முதல்ல கொஞ்சம் பயமா இருந்தாலும் கரடி மாமா சொன்னதை கேட்டு தைரியம் வந்துச்சு. குண்டுமணி குட்டி முயலா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுச்சு. சின்ன சின்ன குச்சிகளை எடுத்து போட்டு மத்த மிருகங்களுக்கு உதவி செஞ்சுச்சு. எல்லா மிருகங்களும் ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சதால புயல் ஏற்படுத்தின சேதத்தை சீக்கிரமே சரி செஞ்சுட்டாங்க. எல்லாரும் கரடி மாமாவுக்கும் குண்டுமணிக்கும் நன்றி சொன்னாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, நாம எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் தைரியமா இருந்தா எதையும் சாதிக்கலாம். அதே சமயம் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நாம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். கனிவும் தைரியமும் தான் உண்மையான பலம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க.